ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே நல்லா கவனிங்க. 6/5 ப்ளஸ் -14/5 15 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. எப்பயுமே ஒரு நம்பருக்கு முன்னாடியோ அல்லது ஒரு ஃப்ராக்ஷனுக்கு முன்னாடியோ ஒரே ஒரு சைன் தாங்க இருக்கணும். 2 சைன் இருக்கக்கூடாது. அப்படி 2 சைன் இருந்தது அப்படின்னா அந்த 2 சைனையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி விட்டுறணும். இப்போ 6/5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னங்க, -14/5 15. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க நார்மலா இந்த செகண்ட் சம் எப்படி அப்ரோச் பண்ணீங்களோ அதே மாதிரி அப்ரோச் பண்ணலாம். என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட்? டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு பார்க்கணும். சேமா இல்லை. ஸோ சேமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் தனியாக தூக்கி எழுதணும். எழுதிட்டு நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் ஒரே வீடியோவில் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க யாராவது பார்க்கலன்னா. ரைட். ஸோ எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? இந்த 2 நம்பரும் ஒரே டேபிளில் வருதான்னு பாருங்க. வருது. ஸோ 5 டேபிளில் வருது. 5 டேபிளில் 5 1 டைம், 15 3 டைம்ஸ். ஸோ அகைன் இங்கே 1 இருக்குது, அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ 1,1 முடிஞ்சு போச்சு. ஸோ 5 × 3 15. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே வந்துடணும். டினாமினேட்டர் 5 எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 15 கிடைக்கும்? 3ஆல். அப்போ மேலேயும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்க, 15 தான் இருக்குது. அப்போ 15 எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 15 கிடைக்கும்? இன்ட்டு 1. அவ்வளோதான். ஓகே. இப்போ சம் எப்படி மாறும் பாருங்க. இந்த ஃப்ராக்ஷன் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. ஸோ 3 5s are 15, 3 6s are 18. ஸோ நடுவில் மைனஸ் இருக்கு. 14 × 1 14, 15. இப்போ பாருங்க, டினாமினேட்டர் சேமா வந்துருச்சு. இந்த மாதிரி டினாமினேட்டர் சேமா வந்தால் மட்டும் தான் நீங்கள் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணணும். ஒரு தடவை போட்டுக்கோங்க போதும். மேலே இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஸோ +18 -14. பெரிய நம்பரில் இருக்க சைன் என்ன? ப்ளஸ். அதைத்தான் இங்கே போடணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 18ல் 14 போச்சுன்னா 4. ஸோ 4/15. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.